வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, இப்போ வந்து 2026 ராயல் ரம்பில் வந்து ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து ரோமன் ரெயின்ஸோட நெக்ஸ்ட் பிளான் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, ஃபேன்ஸ் மத்தியில் இருக்க ஒரே ஒரு கேள்வி தான். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து ராயல் ரம்பில் வந்து வின் பண்ணிட்டாரு. இப்போ வந்து டபிள்யூடபிள்யூல இருக்க அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ சாம்பியனான ட்ரூ மேக்கின்டையரை வந்து சேலஞ்ச் பண்ணுவாராம். இல்லை வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனான நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து சேலஞ்ச் பண்ணுவாரா அப்படிங்கன்னா இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அது இல்லாமல் வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற, அதாவது நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராக் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து வருவாரா வரமாட்டாரா அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் ரோமன் ரெயின்ஸை வந்து சஸ்பென்ஸாக வந்து ரிட்டன் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து டபிள்யூடபிள்யூ வந்து ரிட்டன் கொண்டுட்டு வருவாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து வந்துருவார். சரி, அப்போ ரோமன் ரெயின்ஸு ஸ்மாக்டவுன் அப்படி இல்லாட்டி ரா, இதில் ரெண்டுலேயும் ரோமன் ரெயின்ஸ் வந்து வந்துட்டாலும் ஏதாவது ஒன்றில் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து வந்துட்டார் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து யாரை வந்து சேலஞ்ச் பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் என்னோட ஒரு ஒப்பீனியன் படி நான் சொல்கிறேன். அதாவது இது வந்து என்னோட பர்சனலி என்னோட ஒரு ஒப்பீனியன். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து யாரை வந்து சேலஞ்ச் பண்ணுவார் அப்படின்னா வேர்ல்டு ஹெவி சாம்பியனான த பெஸ்ட் இன் த வேர்ல்டு த சிஎம் பங்கை தான் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் வந்து சூஸ் பண்ணுவார். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ சாம்பியனுக்கு அங்கே வந்து ஆல்ரெடி வந்து டபிள்யூடபிள்யூ வந்து புக் பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது இப்போ வந்து ரெசல்மனியா 42க்கான எல்லா விதமான மேட்சஸுமே டபிள்யூடபிள்யூ வந்து புக் பண்ணிட்டாங்க. அதாவது நம்பர் 1 என்ன அப்படின்னா வேர்ல்டு ஹெவி சாம்பியனான நம்முடைய சிஎம் பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு மேட்ச்சு. அது இல்லாமல் வந்து அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் வந்து ட்ரூ மேக்கின்டையர் விசஸ் கோடி ரோட்ஸ் விசஸ் ஜாக்கப் பாட்டுக்கான ஒரு ட்ரிபிள் தட் மேட்ச் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அப்படி ஒரு ட்ரிபிள் தட் மேட்ச் வந்து இதில் நடக்கலை அப்படிங்கிறப்ப நம்முடைய ட்ரூ மேக்கின்டையருக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கூட ஒரு டைட்டில் மேட்சை வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அதுக்குள்ளே, அதாவது ரெசல்மனியாவுக்கு முன்னாடி வந்து ரிட்டர்ன் ஆகிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய பிராண்ட் பேக்கருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு, அதுக்கப்புறம் நம்முடைய ஒபா ஃபேமே விசஸ் நம்முடைய பிராக் லெஸ்னருக்கான ஒரு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து எல்லா மேட்சுமே டபிள்யூடபிள்யூ வந்து இப்போ வந்து புக் பண்ணிட்டாங்கனால அதிகமான ஒரு பாசிபிலிட்டி வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து யாரை சேலஞ்ச் பண்ணுவார் அப்படின்னா 100% வந்து நம்மளுடைய சிஎம் பக்கம் தான் வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், அதாவது ஏன்னா நம்மளுடைய ட்ரூக்கும் சரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு நிறைய தாட்டி வந்து மேட்சஸ் நடந்திருக்கானாலும் திரும்ப வந்து நடக்குது அப்படிங்கிறது. பட் யாரும் வந்து ஃபேன்ஸ் வந்து அதிகமாக வந்து விரும்பவும் மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த டைட்டிலுக்கான ஒரு மதிப்பு மரியாதையை வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கொடுத்துட்டாரு. இப்போ திரும்பி அதே மாதிரி ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து வேர்ல்டு டைட்டிலுக்கு தான். அந்த வேர்ல்டு டைட்டிலை வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நோக்கி தான் போவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக வந்து சொல்லப்படுது. அது இல்லாமல் இதில் வந்து இன்னொரு விஷயத்தையும் டபிள்யூடபிள்யூ வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது இப்போ வந்து ரா பிராண்டில் இருக்குது தான் வேர்ல்டு ஹெவி சாம்பியன். அதை வந்து நம்மளுடைய சிஎம் பங்கிட்டேருந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணிட்டார் அப்படின்னா ரா பிராண்டுக்கு வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வந்துருவார். அப்போ வந்து நம்முடைய ஜே உசோவும் ஜிம்மி உசோவும் இப்போ வந்து ராவோட டாக் டீம் சாம்பியனாகவும் இருக்காங்கனால இவங்க 3 பேர்த்துமே வந்து ஒரு டீம் அப் பண்ணலாம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பிளட் லைனுக்கு முன்னாடி இருந்துச்சுல, அது மாதிரி ஒரு ஸ்டோரி லைனை கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூடபிள்யூ வந்து இருக்காங்கனால அதிகமான ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து யாரை சேலஞ்ச் பண்ணுவான்னா வேர்ல்டு ஹெவி சாம்பியன் தான் வந்து சேலஞ்ச் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் சொல்லப்படுது. உங்களோட ஒப்பீனியன் படி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வேர்ல்டு டைட்டிலை நோக்கி போனால் நல்லா இருக்குமா, இல்லை அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ டைட்டில் நோக்கி போனால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டபிள்யூடபிள்யூ ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ண வைக்காமல் நம்முடைய ட்ரூ மேக்கின்டையரை கூட சேலஞ்ச் பண்ண வைக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ ராயல் ரம்பிள் நடந்து முடிஞ்ச அந்த போஸ்ட் ஷோவில் வந்து நம்முடைய ட்ரூ மேக்கின்டையர் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது உனக்கு தைரியம் இருந்தால் நீ வந்து என்ன சேலஞ்ச் பண்ணு ரோமன் ரெயின்ஸ் அப்படி மாதிரி நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் வந்து இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கிட்ட வந்து ஒரு சவால் விட்டுருக்காரு. அந்த சவாலுக்காக கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து தரலாம். இதனால் வந்து இப்போ வந்து நம்முடைய ட்ரூ மேக்கின்டையர் வந்து சவால் விட்டுருக்காரு அப்படின்னா இதே நம்முடைய பிளட் லைனில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ சாம்பியன் வச்சிருக்க வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய ட்ரூ மேக்கின்டையருக்கு வந்து பண்ணாத அட்டுழியும் கிடையாது. நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய ட்ரூ மேக்கின்டையர் வந்து படாத பாடுபடுத்திட்டாரு. அப்படி பண்ணாலும் இப்போ வந்து ரிவெஞ்ச் எடுத்தாகணும், ரோமன் ரெயின்ஸ் வந்து பழிக்கு பழி நான் கண்டிப்பாக வந்து நான் வாங்கியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸை வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து ட்ரூ மேக்கின்டையரை வந்து சேலஞ்ச் பண்ண வச்சு நம்முடைய ட்ரூ மேக்கின்டையருக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஸ் மேட்ச் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ட்ரூ மேக்கின்டையருக்கும் நம்முடைய
ரோமன் ரெயின்ஸ்க்கு தான் வந்து மேட்ச் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியில் வந்து மாற்றி அமைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இது நடக்கும். இல்லை வேணாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நாளைக்கு நடக்க போன மண்டே நைட் ட்ராக் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வருவார் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து எங்கேயுமே வந்து WWE வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாதனால அதிகமாக வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு தான் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சஸ்பான்ஸாக வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ட்ராக் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து கண்டிப்பாக வருவார். உங்களோட ஒரு ஒப்பீனியன் படி ரோமன் ரெயின்ஸ் வந்து எந்த டைட்டிலை நோக்கி போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ராயல் ரம்பில் வந்து ஏஜி ஸ்டைலுக்கும் நம்முடைய கும்தருக்குமான ஒரு மேட்ச் நடந்துச்சு. அது உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு மேட்சாக வந்து நம்முடைய கும்தராக இருக்கட்டும், அதேமாதிரி நம்முடைய ஏஜி ஸ்டைலாக இருக்கட்டும், 2 பேருமே வந்து ஒரு தரமான ஒரு மேட்சை வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ராயல் ரம்பிளில் நம்முடைய கும்தர் கூட விளையாண்ட மேட்ச் தான் வந்து நம்முடைய ஏஜி ஸ்டைலோட லாஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து சொன்னாங்க. அதே மாதிரி அந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய ஏஜி ஸ்டைல் வந்து தோற்று போயிட்டார். தோற்றுட்டு அவரோட கையில் போட்டிருக்க அந்த க்ளவுஸு வந்து கலட்டி கீழே வச்சார். திரும்பி அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வேணான்னு சொல்லவும் அது திரும்ப வந்து நம்முடைய ஏஜி ஸ்டைலே வந்து அவரோட க்ளவுஸை வந்து அவரோட கையிலே வந்து மாட்டிக்கிட்டு அந்த ஃபினாமிலா 1 அப்படிங்கிற அந்த ஒரு சிம்பிளை வந்து காட்டினார். ஆனாலும் இப்போ ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஏஜி ஸ்டைல் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரா இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆகலையா அப்படிங்கிறதா இப்போ வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது ஏஜி ஸ்டைல் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரா அப்படின்னு கேட்டால் 100% வந்து WWE வந்து அஃபிஷியலி சொல்லிட்டாங்க. ஏஜி ஸ்டைல் வந்து WWE விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டான். அதாவது ரெஸ்லிங் கெரியரை விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டான். இதுக்கப்புறம் ரெஸ்ல் பண்ண மாட்டான் அப்படி மாதிரி WWE வந்து சொல்லிட்டாங்க. இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்முடைய ஏஜி ஸ்டைலை வந்து ரிட்டையர்மெண்ட் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இது வந்து டூ மச்சாக தான் இருக்காது. இப்போ நம்முடைய ஜான்சனாக்கு மாதிரி ஒரு இந்த இயர் ஃபுல்லாகவே வந்து நம்முடைய ஏஜி ஸ்டைலுக்கு வந்து ஒரு டோர்னமெண்ட் மாதிரி வச்சுருக்கலாம். அது நம்முடைய ஜான்சனாக்கு எப்படி வச்சாங்களோ அதேமாதிரி ஏஜி ஸ்டைலுக்கு மாதிரி ஒன்று வச்சுருக்கலாம். அது வந்து WWE வந்து பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதாவது 2016 வந்து ராயல் ரம்பில் வந்து நம்மளுடைய ஏஜி ஸ்டைல் வந்து WWEக்கு வந்து டெபியூட் ஆனார். அதே ராயல் ரம்பிள் 2026 வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு. 10 வருஷம் வந்து நம்முடைய WWEக்கு வந்து நம்முடைய ஏஜி ஸ்டைல் வந்து உழைச்சிருக்காரு. ஆனாலும் இதுக்கப்புறம் நம்முடைய ஏஜி ஸ்டைல் வந்து WWEலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். இதுக்கப்புறம் வந்து நம்முடைய ஏஜி ஸ்டைலை வச்சு எந்த விதமான பிளான் பண்ண முடியாது. ஆனாலும் நம்முடைய ராயல் ரம்பிள் முடிஞ்சால் அந்த ஒரு போஸ்ட் ஷோவில் வந்து நம்முடைய ட்ரிபிள் ஹெச் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஏஜி ஸ்டைலுக்கு வந்து பேக் ஸ்டேஜில் வந்து ஒரு ரோல் இருக்குது. அது கிரியேட்டிவிட்டி டீமில் வந்து ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து கொடுப்போம். இதுக்கு வந்து நம்முடைய ஏஜி ஸ்டைல் வந்து அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தொடர்ந்து வந்து ஏஜி ஸ்டைல் வந்து WWE வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்முடைய ஏஜி ஸ்டைல் வந்து WWE விட்டு அஃபிஷியலி வந்து ஏஜி ஸ்டைல் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். இது வந்து ஏஜி ஸ்டைல் ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான விஷயம். ஒரு உண்மையான ஒரு விஷயத்த வந்து எனக்கு வந்து புரியவே இல்லை. அதாவது இந்த விஷயம் வந்து எதனால் வந்து இப்படி நடக்குது அப்படிங்கிறது சத்தியமாக வந்து எனக்கு வந்து புரியவே இல்லாதது. இப்போ வந்து 2026 ராயல் ரம்பில் வந்து ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணிட்டார். இதுக்கு முன்னாடி வந்து 2015 வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ராயல் ரம்பில் வந்து வின் பண்ணார். அப்போ வந்து கடைசியாக வந்து யாரை வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எலிமினேட் பண்ணார்னா ரூசோவை வந்து எலிமினேட் பண்ணார். இப்போ அதே 2026 வந்து நம்முடைய கும்தரை வந்து எலிமினேட் பண்ணி 2026 ராயல் ரம்பிளோட வின்னராக வந்து இப்போ வந்து ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து இருக்கிற. ஆனாலும் இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணதுக்கு அதிகமான லைக்கை விட அதிகமான டிஸ்லைக் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. இது வந்து எதனால் அப்படிங்கிறது உண்மையிலேயும் எனக்கு வந்து சுத்தமாக வந்து எனக்கு புரியவே மாட்டேங்கிறது. இப்போ வந்து ஒரு ரெஸ்லர் இருக்கா அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதே ஃபேன்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது கோடி ரோட்ஸ்ட்ட வந்து எதுக்கு வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டில் வந்து WWE வந்து கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நல்லா தானே டைட்டிலை கொண்டுட்டு போனார். அந்த டைட்டில் வந்து அவர்கிட்டே இருந்திருக்கலாம். கோடி ரோட்ஸ்ட்ட வந்து எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அதே ஃபேன்ஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ கோடி ரோட்ஸுக்கும் ட்ரூ மேக்கினருக்கான ஒரு செக்மெண்ட் போச்சு. அதில் வந்து இப்போ எதுக்கு இன்னமும் வச்சுருக்காங்க, ட்ரூ மேக்கினர் வந்து அந்த டைட்டிலை கொடுக்கலாமே அப்படின்னு அதே ஃபேன்ஸ் சொன்னாங்க. இப்போ வந்து அதே வந்து இப்போ யாருமே வேணாம், நீங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த WWE வந்து ரொம்ப மொக்கையாக போய்கிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 2026 ராயல் ரம்பில் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ண வைங்க, வின் பண்ண வச்சா தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன அதே ஃபேன்ஸ் வந்து இப்போ அதே ராயல் ரம்பில் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணிட்டாரு. அதுக்கும் வந்து இப்போ ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதிகமான நெகட்டிவ் கமெண்ட் தான் சொன்னாங்க. அது 12,000 வந்து லைக் போகுது அப்படின்னா அதில் வந்து 14,000 டிஸ்லைக் மட்டுமே வந்து இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணதுக்கு வந்து போகுது. இது வந்து எதனால் வந்து இப்போ ஃபேன்ஸ் வந்து இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ வந்து லைக்கை விட வந்து இப்போ ரோமன் ரெயின்ஸ் ராயல் ரம்பில் வின் பண்ணதுக்கு டிஸ்லைக் தான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிருக்காது. ஃபேன்ஸோட அந்த ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து புரியவே மாட்டேங்குது. இப்போ ஒருத்தனை வந்து இவன் எதுக்கு வந்து டைட்டிலை வின் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தால அவனே வந்து அந்த டைட்டிலை வச்சு தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அதே இதுக்கு முன்னாடி இருந்த டைட்டிலை வந்து அவன்கிட்ட கொடுக்குறோங்கிறப்ப இவனுக்கு எதுக்கு இந்த டைட்டிலை கொடுத்தீங்கிற இதே ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா,
அந்த டைட்டிலை வந்து அந்த ரெஸ்லர்ட்டே இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்கிற அதே ஃபேன்ஸ் வந்து அதே டைட்டில் தூக்கி WWE அவங்கள்ட்ட கொடுத்தா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் வச்சிருந்தாலும் அவன்கிட்ட வந்து கொடுத்த அப்படின்னா, இப்போ எதுக்கு வந்து இவன்ட்ட சம்மந்தம் இல்லாமல் அந்த டைட்டிலை கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபேன்ஸோட அந்த ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக வந்து புரிஞ்சிக்கவே ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ வின் பண்ணதுக்கு அதிகமான டிஸ்லைக்லாம் வந்து இப்போ எங்கேருந்து வருதுன்னா, அதாவது அமெரிக்கா அந்த சைட்லேருந்து தான் வந்து அதிகமான ஒரு டிஸ்லைக் அப்படிங்கிறது வந்து பட் அதிகமாக வந்துக்கிட்டு ஆனாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், சொல்லாமல் போங்க, நீங்கள் ஏற்றுக்காமல் போங்க. ஆனாலும் இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து 2020 ராயல் ரம்பல் வின்னர் யாருன்னா அது ரோமன் ரெயின்ஸ் தான். இதுக்கப்புறம் வந்து WWE வந்து கேரியன் பண்ண போகிறது யார் அப்படின்னா அது முழுக்க முழுக்க ரோமன் ரெயின்ஸ் தான். இதுக்கு முன்னாடி இந்த எந்த ரெஸ்லராக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ராயல் ரம்பலை வின் பண்ணிட்டார். இதுக்கப்புறம் வந்து அந்த டைட்டிலை வந்து வின் பண்ணிட்டார் அப்படின்னா இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க WWEவோட அந்த வியூவர்ஷிப் அப்படிங்கிறது டாப் 1ல் போகும். ஏன்னா அது ரோமன் ரெயின்ஸால் மட்டுமே தான் WWE வந்து கேரியன் பண்ண முடியும். வேறு எந்த ஒரு ரெஸ்லராலையுமே அந்த அந்த ஒரு கேரின் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியாது. அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து த கிங் ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது யாருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அது ரோமன் ரெயின்ஸால் மட்டுமே தான் முடியும். இதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸோட ஆட்டம் தான் வந்து அதிகமாக வந்து ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இது எனக்கு எந்த விஷயம் வந்து புரியல அப்படின்னா, எதுக்கு வந்து அதிகம் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணதுக்கு வந்து டிஸ்லைக் வந்து எனக்கு அதிகமாக கொடுக்குறாங்கன்னு தெரியல. வேறு ஒரு ரெஸ்லர் வந்து வின் பண்ணியிருந்தால் சில டிஸ்லைக் கொடுக்குறாங்க. பட் ஓகே ஒத்துக்கலானாலும் WWE ஒரு டாப் 1 சூப்பர் ஸ்டார் இவர் தான். அது இல்லாமல் ஒரு லாங்கஸ்ட் ரன்னிங் வச்சிருக்க ஒரு சூப்பர் ஸ்டார் இவர் தான். அது இல்லாமல் அது ஒரு டைட்டிலுக்கான ஒரு மவுஸை கொடுக்குறது யாருன்னா அதுவும் ரோமன் ரெயின்ஸ் ஆனாலும் இவ்வளோ எல்லாமே பண்ண ஒரு ரெஸ்லருக்கு வந்து அதிகமான ஒரு டிஸ்லைக்கை வந்து இதனால் வந்து ஃபேன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உண்மையிலுமே வந்து புரியல. இதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸோட ஒரு மென்டாலிட்டியே இதுதான். நீங்கள் சொல்லுங்கள், ரோமன் ரெயின்ஸ் வந்து 2026 ராயல் ரம்பல் வின் பண்ணது வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்க மாட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த வருஷத்தோட ராயல் ரம்பல் வின் பண்ணது வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் ஏற்றுக்குவேன். நீங்கள் ஏற்றுக்குங்களா ஏற்றுக்க மாட்டீங்களான்னு மறக்காமல்